வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் மேத்ஸ் சார் பேசுகிறேன், மோகன் சார். ஓகே, மேத்ஸ் சார்னு தொட்ட கொஞ்சம் பயமாக இருக்கா? கணக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு அருமையான வாழ்க்கையோட தத்துவம், நல்ல பாடம். இந்த மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை நீ பார்த்து பயப்படவே வேண்டாம். அதை பார்த்து பயப்படாதீங்க. ரொம்ப எளிமையான பாடம், இனிமையான பாடம். இது ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப ஆர்வம் படிக்கிறவங்க, மேத்தமெட்டிக்ஸை வராதுன்னு ஓடுறவங்க, இப்படி ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸை வராதுன்னு ஓடக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவலையே படாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்லியாக வரும். அதனால் நீங்கள் கணக்கை பார்த்து பயப்படவே வேண்டாம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தா ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னா, ஒரு கிராமத்துக்கு திடீர்னு போகிறோம். அங்கே ஒரு 10-15 நாள் தங்குற மாதிரி ஆகிடுச்சு. அங்கே பேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகல. அப்போ பல் விளக்குறதுக்கு என்னென்னு பார்க்கும்போது ஒரு வேப்பங்குச்சி உங்களுக்கு கிடைக்குது. இந்த வேப்பங்குச்சியில் பல் விளக்கி ஆகணும்னு சொல்லும்போது முதல் நாள் விளக்குறீங்க. முதல் நாள் ஃபஸ்ட் டைம் விளக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்க அப்படியே பயங்கர கசப்பாக இருக்கும். அப்படியே ஒமட்டிக்கிட்டு கூட வயிற்றை பரட்டிட்டு கூட ஓடிடும். ஆனால் அடுத்த நாள் விளக்குறீங்க, அப்போ அதுவும் கசக்கும். மூணாம் நாள் கொஞ்சம் கசப்பு குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் அதே கசப்பு தான் இருக்கும், கொஞ்சம் கசப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி 4 நாள் 5 நாள் ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்க அது உங்களுக்கு நல்லா பழகிடும். கசக்கிற அந்த கசப்பு தன்மையே தெரியாது, அது உனக்கு இனிப்பாக தெரிஞ்சிடும். அது மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸு. முதல் நாள் 2 நாள் கஷ்டமாக தெரிஞ்சாலும் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் கணக்கை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். என்னால் முடிந்த வரையிலும் மிக எளிமையாக உங்களுக்கு மண்டையில் ஏற்றி தரேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த 11th பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்க பேசிக்கலாக உள்ள கான்செப்ட் உள்ள பாடங்கள் தான் நிறைய வச்சுருக்கிறாங்க. 12th பொறுத்தனா இந்த பேசிக் கான்செப்டை அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுற மாதிரி 12th வச்சுருக்கிறாங்க. இப்போ 11th பொறுத்தவரையிலுமே பேசிக் நிறைய இருக்கும், பேசிக் கான்செப்ட் நிறைய இருக்கும். அதுதான் கொஞ்சம் கடினமாக தெரியும். ஆனால் அதையும் ரொம்ப எளிமையாக நீங்கள் படிக்கலாம். அதில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருக்கிறோம் செட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷனுக்கான பேசிக் கான்செப்ட் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். வென் டயக்ராம் பார்த்துருக்குறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ் பார்த்துருக்குறோம், அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல், கணங்களுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் படிச்சிருக்கிறோம். இப்போது நமக்கு பார்க்கும்போது தொடர்புகள் மற்றும் சார்புகள், அதாவது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். அப்போ இதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னு சொன்னோம்னா செட்ஸ். அப்போ செட்டு தான் நமக்கு நல்லா தரவாக இருக்கணும். அப்போ செட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னாக்க அதுக்கான டெஃபினேஷன் என்ன? A set is a collection of well-defined objects. A set is a collection of well-defined objects. அதாவது கணம் என்பது முறையாக, அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. அது என்ன சார் முறையாக நன்கு வரையறுக்கப்பட்டனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க ஒரு டெக்ஸ்ட் புக்கில். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன், அதாவது ஊட்டி ரோஸ் கார்டன், உதகை ரோஜா தோட்டத்தில் உள்ள அழகான மலர்களின் தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. சார் இதுக்கு என்ன சார் அப்படின்னாக்க இந்த அழகான ரோஜா மலர்கள். அப்போ அழகானது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாட் டிஃபைன்டு, அது வெல் டிஃபைன்டு கிடையாது. அது ஏன்னு சொன்னோம்னாக்க அழகு என்பது மனசுக்கு மனசு மாறுபடும். ஒருத்தருக்கு ரொம்ப அழகாக தெரிகிறது, இன்னொருத்தருக்கு அது சாதாரணமாக தெரியும். நல்லா அழகாக இருக்குது அந்த பூ அப்படின்னு சொல்லுவேன், இன்னொருத்தர் ஆமாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம கூட போயிடுவாங்க. அப்போது மனதுக்கு மனது மாறுபட்டது. அதனால் அதை எப்படி ஒரு செட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன் அப்படின்னு சொன்னோம்னா ஆல் ரெட் ஃப்ளவர்ஸ். அப்போ ரெட்டுன்னு சொன்னோம்னா யார் பார்த்தாலும் அது சிவப்பு கலராக தான் இருக்கும்.
அப்போ இது வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு செட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு. கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் உள்ள முதியவர்களின் எண்ணிக்கை தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க, ஓல்டு மென் முதியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான ஏஜ் லிமிட் நமக்கு சொல்லலை. அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் 60 வயசு வயசாகிடுச்சும்பாங்க, சில பேர் 60 வயசுலேயும் ரொம்ப திடகாத்திரமாக நல்லா ஓடி திரியுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்க ஓல்டு மேன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் நாட் வெல் டிஃபைன். அப்போ இதை என்ன சொல்லலாம், இத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது செட்டாக இருக்கும். அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே உள்ள ஓல்டு மேனுடைய கலெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு செட்டாக இருக்கும். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 70 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது 70 வயதிற்கு கடந்தவர்களின் தொகுப்பு, தமிழகத்தில் உள்ள 70 வயதை கடந்தவர்களின் தொகுப்பு அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு செட்டாக இருக்கும். அப்போது செட் அப்படிங்கிறது வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அது முக்கியம். ஓகேங்களா? சரி, இப்போ செட்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எம்டி செட் ஆர் வாய்டு செட். எம்டி செட் அது வெற்றுக்கணம் அல்லது வெற்றிட கணம்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது எம்டி செட்டுங்கிறது என்ன, நம்ம ஒரு கணத்தை எடுத்துக்கிறோம், அந்த கணத்தில் போய் பார்த்தோம்னா எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் எம்டி செட்டு. ஓகேங்களா? ஒரு செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்ஸுமே இல்லை, the set containing no elements is called an empty set or void set அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சப்செட், உட்கணம். every element of the set A is an element of the set B, then A is a subset of B. அதாவது ஒரு கணம் ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம், பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம். ஏங்கிற செட்டில் உள்ள எவ்வொரு எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் எலமெண்ட்ஸாக இருக்குது. பிங்கிற செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணுமே இருக்கலாம், ஆனால் ஏயில் உள்ள செட் ஏ செட் ஏயில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னாக்க ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஆனது பியின் உட்கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து சூப்பர் செட். இப்போ சூப்பர் செட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா அது தமிழில் வந்து மேற்கணம் அல்லது மிகைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூப்பர் செட்னா என்ன, எவ்வொரு எலமெண்ட் ஆஃப் த செட் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் த செட் பி, தென் பி இஸ் ஏ சூப்பர் செட் ஆஃப் ஏ. சார், நம்ம வந்து ஏயில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் பியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஏ வந்து பியோட சப்செட்டுன்னு சொல்கிறோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். அப்போ ஏயில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் பியில் இருந்துச்சுன்னா பி வந்து ஏயோடைய சூப்பர் செட்டு. ஓகேங்களா? பி ஆனது ஏயின் சூப்பர் செட். பி இஸ் ஏ சூப்பர் செட் ஆஃப் ஏ. அடுத்து ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட் சம கணங்கள். ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி, இஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ, தென் த டூ செட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அதாவது ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா டூ செட்ஸ் எடுத்துக்கிறோம், ஏன்னு ஒரு செட்டு பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். இப்போ ஏ வந்து பியோட சப்செட்டாக இருக்குது, பி வந்து ஏயோட சப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல் செட், சம கணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ட்ரிவியல் சப்செட்ஸ், வெள்ளிடை உட்கணங்கள், ட்ரிவியல் சப்செட்ஸ். இப்போ ட்ரிவியல் சப்செட்ஸ்னால் என்ன, ஃபார் எனி செட் ஏ, the empty set pi and the set A are always subset of A. These two subsets are called trivial subsets. அதாவது பார்த்தோம்னாக்க எந்த ஒரு செட்டு நம்ம ஏ எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி எம்டி செட்டுங்கிற ஒரு பைங்கிற எம்டி செட் எடுத்துட்டோம்னாலும் இந்த எம்டி செட்டும் ஏயோடைய எப்போவுமே சப்செட்டாக தான் இருக்கும். அப்போது ஏக்கு எம்டி செட்டு ஒரு சப்செட்டாக இருக்கும். அப்போ எம்டி செட்டும் இந்த ஏயும் சேர்ந்த இந்த செட்டுக்கு பேர் தான் ட்ரிவியல் சப்செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ட்ரிவியல் சப்செட்னா ஒரு எம்டி செட்டும் எந்த எடுக்கக்கூடிய செட்டும் இந்த செட், இது ரெண்டும் சேர்ந்த செட்டுக்கு பேர் ட்ரிவியல் சப்செட்ஸ், வெள்ளிடை உட்கணங்கள்.
அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ப்ராப்பர் சப்செட் அதாவது தகு உட்கணம். தகு உட்கணம் என்ன டெஃபினேஷன்? ஒரு செட் எடுக்கிறோம் ஏ, இன்னொரு செட் எடுக்கிறோம் பி. இந்த ஏயும் பியும் அன்ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஏ இஸ் த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. இஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அண்டு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏ வந்து பிக்கு சப்செட்னு சொல்லும்போது இப்போ ஏ வந்து பிக்கு நாட் ஈக்குவலாக இருக்கும். அப்போ பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏயில் இருக்கிறத காட்டிலும் நிறைய இருக்கலாம். ஆனால் ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்கணும். ஆனால் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏ காட்டிலும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏ இஸ் த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. அதாவது கணம் ஏ ஆனது பியின் உட்கணமாகவும் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி எனவும் இருந்தால் கணம் ஏ ஆனது கணம் பியின் தகு உட்கணம் எனப்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இம்ப்ராப்பர் சப்செட் தகா உட்கணம். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ. We have A is subset of A. Thus, any set is a subset of itself. This subset is called improper subset. அதாவது ஒரு ஏங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட்டில் ஏங்கிற எலமெண்ட் செட் எடுக்கிறோம். அந்த செட்டில் உள்ள எவ்வொரு எலமெண்ட்டும் அதே ஏக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. Thus, any set is a subset of itself. அப்போ ஒவ்வொரு செட்டுமே அந்த செட்டுக்கு சப்செட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சப்செட்டுக்கு பேர் இம்ப்ராப்பர் சப்செட். அதாவது ஏ எனும் ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் ஏ எனும் கணத்திலேயே அமைந்திருப்பதால் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ எனலாம். இத்தகைய உட்கணம் தகா உட்கணம் அதாவது இம்ப்ராப்பர் சப்செட் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா பவர் செட்டு அடுக்கு கணம். இப்போ அடுக்கு கணம் சொல்லும்போது பார்த்தோம்னாக்க ஒரு செட்டு ஏ. அப்போ செட்டு ஏன்னு சொல்லும்போது பார்த்தோம்னா ஏயில் உள்ள எத்தனை எலமெண்ட்ஸு எத்தனை சப்செட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சப்செட்ஸுக்கு பேர் பவர் செட். இப் ஏ இஸ் ஏ செட் ஆஃப் ஆல் சப்செக்ட்ஸ் ஆஃப் ஏ இஸ் கால்டு பவர் செட் ஆஃப் ஏ. இட் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 power n வேர் n is the number of elements in A. அதாவது ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டோம். அந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்பர் ஆஃப் சப்செட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்க பவர் செட்டுன்னு சொல்லுவோம். இதை பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 power n அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2 power n சொல்லும்போது பார்த்தோன்னா என்னங்க அது யார்? அந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து யூனிவர்சல் செட். இப்போ யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எவ்வொரு செட்டு எத்தனை செட்டு இருந்தாலும் இது எல்லா செட்டையும் உட்கணமாக சப்செட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு செட்டு, அந்த செட்டுக்கு பேர் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். எத்தனை செட்டு இருந்தாலும் இந்த எல்லா செட்டுமே ஒரு செட்டுக்கு சப்செட்டாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ யூஸ்வலி ஆல் செட்ஸ் அண்டர் கன்சிடரேஷன் இன் ஏ mathematical process are assumed to be subsets of some fixed set. This basic set is called universal set. It is denoted by U அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கணித செயல்பாட்டில் இந்த ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சப்செட்டும் எல்லா செட்டுமே ஒரு சப்செட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலையான ஒரு ஃபிக்ஸ்டு செட்டு கணம் இருக்கு இல்லையா, அந்த கணத்துக்கு பேர் அனைத்து கணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை யூன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்ஸ் அது நிரப்பு கணம். ஒரு செட் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு யூனிவர்சல் செட் எடுக்கிறோம். அந்த யூனிவர்சல் செட்டில் இன்னொரு செட்டு ஏன்னு ஒரு செட் எடுக்கிறோம். இந்த ஏங்கிற செட்டில் இருந்து யூனிவர்ஸ் செட்டில் இருக்கக்கூடிய இல்லாத செட் எலமெண்ட்ஸ் என்னவோ அதுக்கு பேர் ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இதை எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏ டேஷ் ஆர் ஏயோட பவராக சின்னு போடுவோம். அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தோன்னாக்க இது ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏ டேஷ். எப்படி எடுக்கிறோம்? ஒரு செட்டில் எக்ஸுங்கிற எலமெண்ட் எடுக்கிறோம். அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் பிலாங்ஸ் டு யூனிவர்சல் செட், அது ஒரு யூனிவர்சல் செட்டில் இருக்குது. அதே சமயத்தில் எக்ஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, யூனிவர்சல் செட்டில் இருந்து ஏயில் இல்லாததுக்கு பேர் தான் ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஏயுடைய நிரப்பு கணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செட் டிஃபரன்ஸ் கண வேறுபாடு.
கன வேறுபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க செட் டிஃபரன்ஸ்னு சொன்னோம்னாக்க 2 செட்ஸ் எடுக்கிறோம். செட் ஏ ஒரு செட் எடுக்கிறோம், பிங்கிற ஒரு செட் எடுக்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் செட் ஏ டு த செட் பி இஸ் டினோட்டட் பை எய்தர் ஏ மைனஸ் பி ஆர் ஏ ஸ்லாஷ் பி, பேக் ஸ்லாஷ்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இஸ் டிவைட் அஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ belongs to set A and A is not belongs to B. அப்போ A டிஃபரன்ஸ் B அப்படின்னு சொன்னோம்னா செட்டு ஏயில் இருக்கணும், ஆனால் பியில் இருக்கக்கூடாது. அப்போ ஏயில் இருந்து பியில் இல்லாத அந்த எலமெண்ட்டுக்கு பேர், அந்த செட்டுக்கு பேர் ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சில நோட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக பார்த்தோம்னாக்கா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் ஏ டேஷ். யூனிவர்செட்டில் இருந்து ஏயில் இல்லாது ஏ டேஷ்னு சொல்லுவோம், ஏ காம்ப்ளிமெண்ட். அது மாதிரி ஏ மைனஸ் ஏ டிஃபரன்ஸ் ஏ, மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது, இங்கே டிஃபரன்ஸ் சொல்லணும். ஏ டிஃபரன்ஸ் ஏயில் உள்ள எலமெண்ட், அதே மாதிரி ஏயில் இல்லாத எலமெண்ட் சொல்லும்போது அது என்னவா இருக்கும், எம்டி செட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க எம்டி செட் மைனஸ் ஏ, எம்டி செட்டில் இருக்கணும், ஆனால் ஏயில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எம்டி செட்டை தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க ஏயில் இருந்து எம்டி செட்டில் இல்லாத என்னவாக இருக்கும், ஏயாக தான் இருக்கும். ஏ டிஃபரன்ஸ் யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஏயில் இருக்கணும், ஆனால் யூனிவர்சல் செட்டில் இல்லாது அப்படின்னு பண்ணோம்னா ஏயில் உள்ள எல்லாமே யூனிவர்சலில் இருக்கும். அப்போ ஏயில் இருந்து யூனிவர்சலில் இல்லாதனா எம்டியாக மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், அது சமச்சீர் வேறுபாடு. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னால் என்ன? The symmetric difference between two sets A and B is denoted by A delta B and is defined as A delta B is equal to A minus B union B minus A. இப்போ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்லும்போது அது என்ன சொல்லுவோம், A delta Bன்னு சொல்லுவோம். இது எப்படி டிஃபைன் பண்ணுறோம், A minus B union B minus A. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தோம்னாக்க ஒரு செட் வந்து ஃபைனைட் செட், அதாவது முடிவுறு கணம். அப்படின்னா என்ன இருக்கும், ஃபைனைட் செட்னா என்ன, ஒரு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எத்தனைன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், கவுண்டபுள் செட், அதுதான் நம்ம ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட் செட்டுன்னு சொன்னோம்னா அது முடிவுறாத கணம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபைனைட், எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு சொல்ல முடியாது. இதே இப்போ சிங்கிள் செட் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட், ஒரு சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னோம்னா அது சிங்கிள் செட்டுன்னு சொல்லுவோம், ஓருறுப்பு கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார்டினாலிட்டின்னு சொல்லும்போது என்னக்கா, செவ்வன்மை அல்லது ஆதியன். இப்போ நம்ம ஆதியன்கிறது 10th படிச்சிருப்பீங்க, அது செவ்வன்மை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ செவ்வன்மை அல்லது ஆதியன். அப்போ ஆதியன் அப்படிங்கிறது என்ன, ஒரு செட்டு ஏ அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த ஏயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒரு செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் அதை வந்து கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம். இதை வந்து என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்லுவோம், என் ஆஃப் ஏ, அதாவது ஆதியன். அப்போ இதில் 2 விஷயம் நமக்கு தெரியணும். பவர் செட் அப்படிங்கிறது ஒரு செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், நம்பர் ஆஃப் சப்செட்ஸுங்கிறது பவர் செட்டு. கார்டினல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ், கண செயல்பாடுகளின் பண்புகள். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸில் பார்த்தாக்க செட் ஆப்ரேஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், முதல்ல காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா பரிமாற்று பண்பு. இப்போ பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராமத்தில் கூட அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்தினா என்ன, ரெண்டும் ஒன்று தான் அப்படிம்பாங்க. அதாவது போத்திக்கிட்டு படுத்தாலும் படுத்துக்கிட்டு போத்தினாலும் ஒன்று தான் சொல்லுவாங்க. இதுதான் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம கிராமத்தில் அழகாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பழமொழி. அதாவது 2 எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இன்டர்சேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு காமுடேட்டிவ். ஓகேங்களா? பரிமாற்று பண்பு. ஏ யூனியன் பினாலும் பி யூனியன் ஏனாலும் ஒன்று தான். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் ஒன்றா தான் இருக்கும். இதுதான் நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு. இப்போ சேர்ப்பு பண்புன்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க இன்டர்சேஞ்ச் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். அங்கே காமுடேட்டிவ்ல என்ன சொன்னோம்,
அங்கே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு எலமெண்ட்ஸ் இருந்தால் போதும், ரெண்டு செட் இருந்தால் போதும். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏன்னு சொல்லிடலாம். இப்போ அசோசியேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்க 3 பேர் வேணும், 3 எலமெண்ட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இங்கே 3 செட்ஸ் இருக்கும். அந்த 3 செட்ஸ் எடுத்துக்கிறோம், ஏ பி சின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. அதாவது இங்கே ஏ யூனியன் பியில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை தூக்கி பி யூனியன் சிக்கு போடுறோம். அப்போது ப்ராக்கெட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான் நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும், ப்ராக்கெட்டை மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பங்கீட்டு பண்பு. இப்போ பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லும்போது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஏயோட உள்ளே இருக்கக்கூடிய 2 எலமெண்ட் ஆப்ரேட் பண்ண ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஐடென்டிட்டி. அப்போ ஐடென்டிட்டி போது சமணி பண்பு. இப்போ சமணி பண்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 2 எலமெண்ட் எடுக்கிறோம், 2 எலமெண்ட் எடுத்துட்டு ஏதோ ஒரு ஆப்ரேட் பண்ணுறோம். அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது அந்த 2 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட் ரிசல்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் ஐடென்டிட்டி. அப்போ பார்க்கும்போது நம்ம ஏங்கிற ஒரு செட்டையும் பையங்கிற ஒரு செட்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம 2க்கு யூனியன் பார்க்குறோம், ஏ யூனியன் பை. அப்போ 2ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஏ தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட், யூனிவர்சல் செட்டையும் ஏக்கும் காமனாக எதை எடுத்துட்டோம்னா ஏ தான் கிடைக்கும். அப்போ எடுக்கக்கூடிய அந்த 2 செட்டில் ஒரு செட்டு எலமெண்ட்ஸ் தான் அதே ரிசல்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது ஐடென்டிட்டி, சமணி பண்புன்னு சொல்லுவோம். அடுத்து ஐடம்பட்டன். இப்போ ஐடம்பட்டன் தன்னடுக்கு பண்புன்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க ஏ யூனியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு ஏ. எடுக்கக்கூடிய ரெண்டுமே பார்த்தோம்னா அதே செட்டாக தான் இருக்கும், செட்டாக இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அதை தான் இருக்கும். அது யூனியன் ஆயிருந்தாலும் சரி, இன்டர்செக்ஷன் இருந்தாலும் சரி, ஏ யூனியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ, ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. இது ஐடம்பட்டன் சொல்லுவோம். அடுத்து அப்சார்ப்ஷன், உட்கவர் பண்புகள். அப்போ அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னாக்க ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. இதில் பார்த்தீங்கன்னாக்க ஏ ஏ 2 இடத்துல ஏ இருக்குதா, அப்போ கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ஏயா தான் இருக்கும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் நம்ம அப்சார்ப்ஷன், உட்கவர் பண்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிமார்கன்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம். சொல்லுங்க அப்போ யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். வெரி குட். ஏ யூனியன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்போ அதே மாதிரி இன்டர்செக்ஷனில் சொல்லுங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அதாவது இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த 2 எலமெண்ட் ஏ யூனியன் பி இருக்கு இல்லையா, 2க்குமே டேஷ் போடுறோம். ப்ராக்கெட்டில் யூனியனாக இருந்தால் இன்டர்செக்ஷன் ஆகும், இன்டர்செக்ஷனாக இருந்தால் யூனியனாக வெளியில் வரும். இதுதான் டிமார்கன் லாஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தேர்டு, ஏ மைனஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இந்த 4 லாஸும் நமக்கு டிமார்கன் லாஸ்ன்னு படிச்சிருக்கோம். ஓகே. அடுத்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், சமச்சீர் வேறுபாட்டு பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ப்ராப்பர்ட்டி என்ன படிச்சிருக்கோம்னாக்க இது இப்போ தான் பார்க்க போகிறோம். ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு பி டெல்டா ஏ, ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு பி டெல்டா ஏ. இந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கே வந்துருச்சு. அடுத்து ஏ டெல்டா பி டெல்டா சி இஸ் ஈக்குவல் டு ஏ டெல்டா பி டெல்டா சி. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா ஏ இன்டர்செக்ஷன் சி. இதை தான் நம்ம சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், சமச்சீர் வேறுபாட்டு பண்புகளை இங்கே பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த எம்டி அண்டு யூனிவர்சல் செட்டு, இந்த 2க்கான ப்ராப்பர்ட்டிஸ், எம்டிக்கும் யூனிவர்சல் செட்டு இவங்களோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னாக்க பை டேஷ் எம்டி டேஷ் பை டேஷ்ன்னு சொல்லும்போது பார்த்தோம்னா அப்போ எம்டி செட்டில் இல்லாத என்னவா இருக்காது, அது யூனிவர்சல் செட்டாக இருக்கும். அப்புறம் யூனிவர்சல் செட்டு டேஷ், யூனிவர்சலில் யூ டேஷ்,
யூனிவர்ஸ் செட்டில் இல்லாத என்னவா இருக்கும், அது எம்டியாக இருக்கும். அப்புறம் ஏ யூனியன் ஏ டேஷ் ஒரு எலமெண்ட் ஒரு செட்டு, அப்புறம் அதோடைய காம்ப்ளிமெண்ட், இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா யூனிவர்சல் செட்டு கிடைக்கும். அதுமாதிரி ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் ஒரு செட்டு, அதோடைய காம்ப்ளிமெண்ட், அவங்க ரெண்டு பேரும் காமன் எலமெண்ட் எதுனா ஏல இருக்குது ஏ டேஷில் இருக்காது. அப்போ அது என்னவா இருக்கும், எம்டி செட்டாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு செட்டு எடுக்கிறோம், அந்த செட்டையும் யூனிவர்சல் செட்டையும் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், யூனிவர்சல் செட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த செட்டுக்கு யூனிவர்சல் செட்டுக்கு காமனாக யார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செட்டில் சின்னமாக இருக்கிறது என்ன இருக்கும், ஏ தான் இருக்கும். அப்போ ஏ ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது கார்டினாலிட்டி, அதாவது செவ்வொன்மை குணங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பார்த்தோம்னாக்க, ஃபார் எனி டூ ஃபைனைட் செட்ஸ் ஏ அண்ட் பி, n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. அவங்க இருக்கா, ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருக்கிறோம். n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. வெரி குட், வெரி குட். அது மைண்டில் வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க அந்த ரெண்டு செட்டும் பார்த்தீங்கன்னாக்க டிஸ்ஜாயின்ட் செட் ஃபைனைட் செட்டாக இருக்குது. அது எதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஃபைனைட் செட்டாக இருக்குன்னு முக்கியம். அப்போ அதே மாதிரி ஏயும் பியும் டிஸ்ஜாயின்ட் ஃபைனைட் செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா டிஸ்ஜாயின்ங்கிறது என்னது, ரெண்டும் ஒரு கணமும் வெட்டிக்கொள்ளாத கணம், இன்டர்செக்ஷன் காமன் எலமெண்ட் இல்லை. அப்படி காமன் எலமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்போ என் ஆஃப் ஏ பியோட வேல்யூ என்னவா இருக்கும், என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பியாக இருக்கும். ஏன்னா இங்கே என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வந்து எம்டி ஆயிரும், அப்போ வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி இருக்கும். இப்போ அதே மாதிரி ஃபார் எனி 3 ஃபைனைட் செட்ஸ் ஏ பி அண்ட் சி, n of a union b union c is equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of a intersection c minus n of b intersection c plus n of a intersection b intersection c. ஓகேங்களா? இந்த 3 ப்ராப்பர்ட்டி நம்ம அதிகமாக நம்ம படிக்கணும். இது அடிக்கடி மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதில் முக்கியமாக வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் ரொம்ப முக்கியமாக நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லும்போது இப்போ 2 செட் எடுக்கிறோம், அது கார்ட்டீசியன் பெருக்கல், ஏ பிங்கிற 2 செட் எடுக்கிறோம். அந்த 2 செட்டுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம என்ன சொல்கிறோம், ஏ கிராஸ் பின்னு சொல்லுவோம், ஏ கிராஸ் பி. அப்போ ஏ கிராஸ் பி எப்படி பண்ணுறோம், ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னும் போது அப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு அந்த செட்டு எப்படி இருக்கும், ஒரு ஆர்டர்டு பேர்ஸ். இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுனோம்னா 2 எலமெண்ட்டை ப்ராக்கெட்டில் எழுதுனோம்னா அது பேர் ஆர்டர்டு பேர்னு சொல்லுவோம். அப்போ 2 செட்டுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது அவருடைய ஆர்டர்டு பேர்ஸாக எழுதுறது. அதாவது ஏ அண்ட் பி பி 2 செட்ஸ், தென் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி டினோட்டட் பை ஏ கிராஸ் பி இஸ் த ஆர்டர்டு பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸ் வந்து ஆர்டர்டு பேர்ஸாக எழுதுறது. அப்படி ஏகமா பின்னு எழுதுனோம்னா இந்த ஏ அப்படி யாருன்னு சொன்னோம்னா அந்த ஃபஸ்ட்டு செட்டு ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏலேருந்து உள்ள எலமெண்ட்ஸ் தான் ஸ்மால் ஏ. அப்புறம் அந்த ப்ராக்கெட்டில் பி வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் செட்டில் உள்ள எலமெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட், செகண்ட் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படி எதுனா இதுக்கு பேர் ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கார்ட்டீசியன் ப்ராடக்டாக 3 செட்ஸ் ஏ பி சி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதோடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு செட் ஏ கமா பி கமா சி. ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி அண்ட் சி பிலாங்ஸ் டு கேபிட்டல் சி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண ஏங்கிற ஒரு செட்டில் 1 2 3ங்கிற 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, பிங்கிற செட்டில் 2, 4, 6 இருக்குது. அப்போ இந்த ஏ பியுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி இருக்கும்னா இந்த முதல் செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட், அடுத்து ரெண்டாவது செட்டில் உள்ள ஒரு எலமெண்ட், அது 1, 2, அப்புறம் இந்த முதல் செட்டில் உள்ள எலமெண்ட், ரெண்டாவது செட்டில் உள்ள அடுத்த எலமெண்ட், அடுத்து ஃபஸ்ட் செட்டில் உள்ள அந்த ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் செட்டில் உள்ள தேர்ட் எலமெண்ட். இப்படி ஒவ்வொரு செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அடுத்த செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேராகவும் எழுதுனோம்னா அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். 1, 2, 1, 4, 1, 6. அடுத்து ஃபஸ்ட் செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட் 2, 2, 1, அது 2, 2, 2, 4, 2, 6. அடுத்து ஃபஸ்ட் செட்டில் உள்ள தேர்ட் எலமெண்ட் எடுத்தோம்னாக்க 3, 3, 2, 3, 4, 3, 6.
இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னோம்னாக்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது இதோடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கும், அதோடைய கார்டினல் நம்பர் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஃபஸ்ட்டு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ், செகண்ட் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ், இவங்க ரெண்டுடைய ப்ராடக்ட் தான் அவருடைய கார்டினல் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? n of a cross b is equal to n of a cross into n of b if a and b are finite sets. a b finite செட்டாக இருந்தால் இந்த a cross b யில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், செட் ஏயில் உள்ள எலமெண்ட்ஸையும் செட் பியில் உள்ள எலமெண்ட்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் a cross b உடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்கும். இஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் பி கிராஸ் ஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் ஒன்று தெரிஞ்சுங்க. என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவோம். இது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அடுத்து டபிள்யூ ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் யார் அப்படின்னு சொன்னோம்னாக்க செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ் போது ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கோம். அப்போ இந்த நேச்சுரல் நம்பரை விட ஹோல் நம்பர் பெருசாக இருக்கும். அப்போ n இஸ் ஏ சப்செட் ஆஃப் n கண்டெய்னிங் டபிள்யூ. இப்போது ஹோல் நம்பர்ஸில் தான் ஜீரோவிலேருந்து போயிட்டுருக்கு. அதே இண்டிஜர் யாருன்னு பார்த்தோம்னா இசட்னு சொல்லுவோம். இசட் யாருன்னா செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ். அது லெஃப்டில் போனால் ஜீரோவுக்கு லெஃப்டில் போனால் மைனஸ் இன்ஃபினிட்டி, ரைட்டில் போ ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்கிற எல்லா எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஹோல் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இசட்டுடைய சப்செட்டாக இருக்கும். இசட்டு பார்த்தோம்னா கியூங்கிறது என்ன, செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். எல்லா நம்பரையுமே நம்ம வந்து ரேஷனல் நம்பராக சொல்லலாம். எல்லா நம்பரையுமே நம்ம ரேஷனல் நம்பரை சொல்லலாம். இப்போ நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இண்டிஜர் இதை கூட நம்ம நேச்சர் பண்ணலாம். டிவைட் பை 1 சொன்னோம்னா அது நேச்சுரல் நம்பராக இருக்கும், ரேஷனல் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இவங்கெல்லாம் ரேஷனோட சப்செட். இப்போ இது எல்லாம் சேர்ந்தது நம்ம ரியல் செட்டு. அப்போது இது எப்படி சொல்லலாம், இது சப்செட் ஆஃப் டபிள்யூ இஸ் சப்செட் ஆஃப் இசட், சப்செட் ஆஃப் கியூ இஸ் சப்செட் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஓரளவு பேசிக்காக விஷயங்களை பார்த்துருக்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேசிக்கை மட்டும் இப்போ நம்ம மைண்டில் செய்யுங்க. கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டீங்கன்னு சொன்னோம்னாக்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் திரும்பவும் இது எல்லாத்தையுமே இந்த பேசிக்காக இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம படித்த விஷயங்களை தான் நான் ஒரு தடவை ரீகால் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி படித்த அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் கொஞ்சம் மைண்டில் ஒடியாந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.